நான் உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு வீழ்ச்சி அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒரு மனிதன், ஒரு ஒரு அரசர், இன்னைக்கு அரசாங்கம் அது மாதிரி வச்சுக்கலாம், ஒரு வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிறது அது பல காரணங்களால் நிறைய விஷயங்கள் சூழ்ச்சி பண்ணி தான் அது வீழ்ச்சி ஒரு மனிதனுக்கு ஆகும். சில பேர் நல்லா ஓஹோன்னு இருந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க. இதுக்கு காரணம் நாலா பக்கமும் இருக்கிற அந்த சூழ்ச்சிகள் முறையாக தான் அந்த வீழ்ச்சிங்கிறது ஒரு மனிதனுக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அந்த வீழ்ச்சிங்கிறது இருக்கவே கூடாதுங்க. அதை அந்த வீழ்ச்சி அடையாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கைங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்டதெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கணும். விழுந்து விடக்கூடாதா இருக்கக்கூடாது, வீழ்ச்சி அடைந்துடுவதாக இருக்கக்கூடாது. 4 பேர் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க அந்த விழுந்துட்டாலே. அந்த வீழ்ச்சிங்கிறது அந்த காலத்துலேருந்து இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள் இருக்கும்போது பயங்கர சூழ்ச்சி செஞ்சு அந்த ராஜ்யத்தை வீழ்த்திடுவாங்க. அதில் அந்த எதிரில் இருக்கிறவங்களாம் ஆசை காட்டி நான் உன்னை ராஜா ஆக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தை வீழ்த்திட்டு லாஸ்ட்டில் பார்த்தா இவனையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் எதிரிங்க ராஜா ஆகிடுவாங்க. அதுக்கு உதவி பண்ணாமல் பாருங்க, அவனே இருக்க மாட்டான். அதுமாரி தான் அந்த காலத்துலேருந்து இருக்குது அது, இந்த வீழ்ச்சிங்கிறது. எத்தனையோ சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, நம்ம சேர சோழ, இன்னும் பல்லவ பேரரசு, நிறைய சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவங்கலாம் இந்திய அளவுலேயும் இருக்குது. அந்த அரசாங்கம்லாம் எப்படி வீழ்ந்துச்சுனாக்க அந்த சூழ்ச்சியால் தான். அந்தளவுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த வீழ்ச்சியை அடைய வச்சு லாஸ்ட்டில் பார்த்தா எவனோ ஆண்டுக்கிட்டு போயிடுவான். அப்படி தான் நம்ம இந்தியாவிலலாம் வாழ்ந்தாங்க. நம்மளுக்குள்ளே இல்லாமல் எவனவனோ எந்த நாட்டில் இருக்கிறவனோ இங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீழ்ச்சிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் இருக்கக்கூடாத ஒரு விஷயம். அதை உஷாராக பார்த்து நம்ம தான் பண்ணணும். நம்ம என்ன போகிற பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையை கண்டிப்பாக வீழ்ச்சி அடையாத பாதையாக இருக்கணும். ஒரு யாரும் சூழ்ச்சி செய்யாத அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம வெற்றி நடை போடணுங்க. இந்த வீழ்ச்சிங்கிறது யாருக்குமே தாங்க முடியாத ஒரு விஷயம். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு சமுதாயம் இருந்தாலும், இந்த வீழ்வுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடினங்க. அது விழுந்துட்டாலே அதுக்கப்புறம் நம்ம ஏந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உஷாராக தான் பார்த்துட்டு இருந்தோம். வீழ்ச்சிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லை. அது அந்தளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம எல்லாமே எங்கேருந்து அம்பு விடுவாங்கனாலும் நம்மளுக்கே தெரியாது இல்லையா. அது நண்பர்களோட இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதை நம்ம தான் உஷாராக பார்த்து நம்ம அவ்வளோ ஜாக்கிரதையாக இந்த காலகட்டம் அதுமாரி இருக்குங்க. ஒருத்தர் நல்லா இருந்தாலே பிடிக்கல, அந்தளவுக்கு அப்படியே பொறாமப்பட்டு சாவடிச்சுறாங்க. அதுமாரி இருக்குது. ஒருத்தர் நல்லா இருந்துட்டான், இப்போ எப்படி நல்லா இருந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி பண்ணான், என்ன செஞ்சான், அப்புறம் அதை பற்றி தான் யோசிக்கிறேன்னா அவனை பற்றி யோசிக்கிறதில்ல. இப்போல்லாம் ஒருத்தவன் நம்மளை விட முன்னேறக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அதனால் அதுக்கு என்னென்ன சும்மா போகும்போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவானுங்க. அது சாதாரணமாக அது நம்ம கூட இருக்கிறவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அது பெருசாக எடுத்துக்கிட்டு ஒருமையில சொல்லியிருப்பாங்களான்ட்டு அது மனக்கசப்பு அப்படியே நம்ம அந்த ஒரு அப்படியே அந்த தொடர்புலாம் அப்படியே விட்டு போகுது. அப்படி விட நம்மளும் கொஞ்சம் வீழ்ச்சி அடைகிற மாதிரி அப்படியே இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. அவங்க பேசலாம் கூட நம்ம ஃபோன் போட்டு பேசிவிட்டு அப்படியே வச்சுக்கணும். அது அவங்க பிடிக்கலன்னா கூட சும்மா பேச்சுவார்த்தையில் வச்சுக்கணும். விழுந்துடக்கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த சூழ்ச்சியில் போய் விழுந்துடக்கூடாது. நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு வீழ்ச்சி, அதை கரெக்டாக நம்ம பண்ணிக்கணும். வீழவே கூடாதுங்க. நன்றி, வணக்கம்.